தாய் வீடு ஜூலை 2026. வானத்தை நோக்கிய கடற்கரை தேசம் சிலி. எழுதியவர் சிவா முருகப்பிள்ளை. வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். தனது மக்களுக்கான ஆட்சியை, அரசை தன்னகத்தே கொண்டிருந்த ஒரு தேசத்தின் உலகம் அறிந்த தலைவரை அமெரிக்கா சதியால் கொலை செய்து ஆட்சி அதிகாரத்தை புரட்டி போட்ட வரலாற்றை 1970களின் உலகம் தனக்குள் கொண்டிருக்கிறது. இது நடைபெற்றது தென் அமெரிக்க நாடான சிலியில். இதுபோன்ற அனுபவங்கள் பலவற்றைக் கொண்டதுதான் தென் அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா போன்ற பல நாடுகளின் வரலாறு. 1970ஆம் ஆண்டில் உலகின் முதல் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்சிச தலைவரான சல்வடோர் அல்லெண்டே சிலியின் அதிபரானார். 1973 செப்டம்பர் 11 அமெரிக்காவின் மறைமுக ஆதரவுடன் ஜெனரல் அகஸ்டோ பினோசே தலைமையிலான இராணுவம் சதி மூலம் ஆட்சியை கைப்பற்றியது. இதன்போது அல்லெண்டே சல்வடோர் கொல்லப்பட்டார். இராணுவ சதியின் போது இந்த தலைவர் தற்கொலை செய்து கொண்டார் என்றே இராணுவ சதிக்கு எல்லா வகையிலும் பின்புலமாக இருந்த அமெரிக்க உளவு நிறுவனம் அன்று உலகுக்கு பிரசாரம் செய்தது. இது அந்த நாட்டின் தலைவிதியை அரை நூற்றாண்டு காலமாக பின்னோக்கி தள்ளியதாகவும் மீண்டெழ முடியாத அமெரிக்க பொம்மை ஆட்சிகளின் கீழ் இருந்ததான வரலாற்றை கொண்டிருப்பதாகவும் அமைந்துவிட்டது. ஆனால் அந்நாட்டு மக்களின் ஜனநாயக சக்திகள் இடதுசாரி செயற்பாட்டாளர்களின் விடாப்பிடியான விட்டுக் கொடுக்காத அரசியல் போராட்டம் மீண்டும் ஒரு மக்களாட்சியை, அதுவும் இடதுசாரி ஜனநாயக ஆட்சியை ஓர் இளம் தலைவரின் கூட்டுத் தலைமையின் கீழ் உருவாக்கிய நம்பிக்கை தரும் வரலாற்றை உருவாக்கி காட்டியும் இருக்கிறது. இது 2019 சமூக எழுச்சியாக, சமூக மற்றும் பொருளாதார சமத்துவமின்மை காரணமாக 2019 நாடு தழுவிய பிரம்மாண்ட மக்கள் போராட்டங்கள் வெடித்தன. இதில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான மனநிலையும் முன்னிலை பெற்றிருந்தது. இந்த சமூக எழுச்சியின் விளைவாக 2022 இடதுசாரி மாணவர் தலைவரான கேப்ரியல் போரிக் சிலியின் இளம் அதிபராக பொறுப்பேற்றார். அவர் நாட்டை முன்னோக்கி நகர்த்தும் நோக்குடன் மக்களுக்காக முற்போக்கான புதிய அரசியலமைப்பை உருவாக்க முயன்றார். ஆனால் அது மீண்டும் அமெரிக்க பின்புல சதியினால் நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டது. ஏற்கனவே 50 வருடமாக ஆட்சியில் இருந்த அதிகார ஆட்சி இயந்திரத்தை வைத்துக்கொண்டு ஆட்சியை தொடர்ந்த கேப்ரியல் போரிக்கால் மக்களின் எதிர்பார்ப்புகளை அதிகம் பூர்த்தி செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் டிசம்பர் 2025 நடைபெற்ற ஜனநாயக பூர்வமான அதிபர் தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் ஜீனட் ஜாராவை எதிர்த்து போட்டியிட்ட தீவிர வலதுசாரி கட்சி வேட்பாளர் ஹோசே அந்தோனியோ வெற்றி பெறுவதற்குரிய சூழல் ஏற்பட்டது. சிலியின் மிக நீண்ட நிலப்பரப்பு உலகின் வறண்ட பாலைவனத்தில் இருந்து பிரம்மாண்டமான பனிப்பாறை பகுதிகள் வரை மாறுபடுவதால் பூமியிலேயே மிகவும் மாறுபட்ட காலநிலை அமைப்புகளை கொண்ட நாடாக அறியப்படுகிறது. அந்த நாடு 38 டிகிரி அட்சர ரேகையில் பரந்து விரிந்துள்ளது. அது பசிபிக் பெருங்கடலுக்கும் ஆண்டிஸ் மலைகளின் உயர்ந்த சிகரங்களுக்கும் இடையில் அமைந்துள்ளது. இந்த தனித்துவமான புவியியல் சிலியை 5 தனித்துவமான காலநிலை மண்டலங்களாக பிரிக்கிறது. சிலி ஓரளவுக்கு தென் அமெரிக்க கண்டத்தின் முழு நீளமாக வடக்கு தெற்காக பரவி கிடக்கும் ஒரு ஒடுக்கமான நாடு என்று அதிகம் அறியப்படுகிறது. ரஷ்யா, பிரேசிலுக்கு அடுத்ததாக உலகின் அதிக நீளத்தை உடைய நாடாகவும் புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றது. இது நீளம் என்பது எத்திசையின் அடிப்படையில் அளவிடப்படுகின்றது என்பதை அடிப்படையாக கொண்டது. வடக்கு தெற்காகவோ அல்லது கிழக்கு மேற்காகவா அல்லது இதற்கு அப்பால் குறுக்கு வெட்டாகவா என்பதை பொறுத்தே அமைகிறது. சிலி 3 தென் அமெரிக்க நாடுகளுடன் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. வடக்கே பெரு, வடகிழக்கே பொலிவியா மற்றும் கிழக்கே ஆர்ஜென்டினாவுடன் ஒரு பிரம்மாண்டமான எல்லை. அதன் தெற்கு மற்றும் மேற்கு எல்லைகள் முறையே டிரேக் கணவாய் மற்றும் பசிபிக் பெருங்கடலால் வரையறுக்கப்பட்டுள்ளன. சிலி பெரு எல்லை சுமார் 160 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது பசிபிக் பெருங்கடல் கடற்கரையில் லினியா டிலா கன்கோர்டியா எனப்படும் ஓர் அடையாள குறியில் தொடங்கி ஆண்டிஸ் மலைத்தொடரக்கூடாக உள்நாட்டுக்குள் நீண்டு செல்கிறது. பொலிவியா வடகிழக்கு எல்லையை எட்டியுள்ள இந்த பகுதி 860 கிலோமீட்டர் நீளமானது. இது உயரமான ஆல்டிப்ளானோ பீடபூமி மற்றும் ஆண்டிஸ் மலைத்தொடர் வழியாக செல்கிறது. ஆர்ஜென்டினா சுமார் 5308 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த எல்லை தென் அமெரிக்காவின் மிக நீளமான சர்வதேச எல்லையாகவும் உலகின் 3வது மிக நீளமான எல்லையாகவும் விளங்குகிறது. இது ஆண்டிஸ் மலைத்தொடரின் சிகரங்கள் வழியாக கண்டத்தின் தென்கோடி முனை வரை செல்கிறது. தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள சிலி நாடு பழங்குடியினரின் பூர்வீக காலம் முதல் ஸ்பெயின் நாட்டின் காலனித்துவ ஆட்சி,
சுதந்திர போராட்டம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் அரசியல் கொந்தளிப்புகள் என மிக நீண்ட மற்றும் சிக்கலான வரலாற்றை கொண்டுள்ளது. பழங்குடி மற்றும் இன்கா நாகரிக காலம் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இப்பகுதியில் பூர்வகுடி மக்கள் குடியேறத் தொடங்கினர். வடக்கு பகுதியில் இன்கா பேரரசு தனது எல்லையை விரிவுபடுத்தியது. எனினும் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் வாழ்ந்த மாபூச்சே பழங்குடியினர் இன்கா பேரரசையும் பின்னர் வந்த ஸ்பெயின் நாட்டவர்களையும் கடுமையாக எதிர்த்து போராடி தங்கள் நிலங்களை பாதுகாத்தனர். 1540ஆம் ஆண்டில் பெட்ரோ டி வால்டிவியா தலைமையிலான ஸ்பெயின் படையினர் சிலியை கைப்பற்றி தற்போதைய தலைநகரான சாண்டியாகோவை உருவாக்கினர். 1810ஆம் ஆண்டில் இருந்து ஸ்பெயினுக்கு எதிரான சுதந்திர போர் தொடங்கி பெர்னாண்டோ ஓஹிகின்ஸ் மற்றும் ஜோஸ் டி சான் மார்டின் ஆகியோரின் தலைமையின் கீழ் 1818ஆம் ஆண்டில் சிலி முழுமையான சுதந்திரத்தை பெற்றது. தற்போது சிலியில் வாழும் இனங்கள்: மோஸ்டிசோ ஐரோப்பிய மற்றும் பூர்வகுடி கலப்பு இனத்தவர்கள் சுமார் 65 முதல் 70%. ஐரோப்பியர்கள் ஐரோப்பிய வம்சாவளி மக்கள் சுமார் 20 முதல் 25%. மபுச்சே உள்ளிட்ட பழங்குடியினர் சுமார் 10%. அவர்கள் பேசும் மொழிகளாக உத்தியோகபூர்வ மொழியாக ஸ்பானிஷும் பிற மொழிகள் மபுடுங்குன், கெச்வா, ரபானுய் போன்ற பூர்வகுடி மொழிகள் சிறிய அளவில் பேசப்படுகின்றன. மக்களின் மதங்களாக பிரதான மதம் கிறிஸ்தவம், கத்தோலிக்கர்கள் மக்கள் தொகையில் சுமார் 45%, புரொட்டஸ்தான் சுமார் 15%, மதமற்றவர்கள் மற்றும் எந்த மதத்தையும் சாராதவர்கள் சுமார் 35% உள்ளனர். சிலி என்ற நாட்டுக்கு பெயர் வர பல காரணங்களை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். இதில் எனது பார்வையில் சிறப்பானதாக நான் உணரும் காரணத்தை மட்டும் இங்கு குறிப்பிடுகின்றேன். சிலி என்ற பெயர் மிளகாயை குறிக்கும் சொல்லில் இருந்து வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிலியின் பூர்வ குடிகளான மாபூச் மக்களின் மொழியில் இருந்து இப்பெயர் வந்ததாக பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் நம்புகின்றனர். மாபூச் மொழியில் சில்லி என்ற சொல்லுக்கு நிலம் முடிவடையும் இடம் என்று பொருள். சிலி நாடு ஆண்டிஸ் மலைத்தொடருக்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் இடையில் ஒரு குறுகிய நீண்ட நிலப்பரப்பாக அமைந்தது. கண்டத்தின் எல்லையில் முடிவடைவதால் இப்பெயர் பொருத்தமானதாக அமைந்தது. சிலியின் தலைநகரம் சாண்டியாகோ ஆகும். இது அந்த நாட்டின் மிகப்பெரிய நகரமாகவும் விளங்குகிறது. இந்நகரம் ஆண்டிஸ் மலைத்தொடரின் அடிவாரத்தில் பசிபிக் பெருங்கடலுக்கு அருகில் அமைந்துள்ளது. இங்கு அதிகாரப்பூர்வமாக ஸ்பானிய மொழி பேசப்படுகிறது. நாட்டின் அரசியல், பொருளாதார, கலாசார மையமாக இந்நகரம் திகழ்கிறது. சிலியின் பொருளாதாரம் அடிப்படையில் 4 முக்கிய பொருளாதார தூண்களை கொண்டுள்ளது. அவையாவன சுரங்கத் தொழில், விவசாயம், வனவியல், வானவியல் ஆராய்ச்சித்துறை மற்றும் சேவைத்துறை. தென் அமெரிக்காவின் மிகவும் செழிப்பான நாடுகளில் ஒன்றாக விளங்கும் சிலி தனது பரந்த இயற்கை வளங்களை வணிகத்துக்கு உகந்த கொள்கைகள் மற்றும் சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்களின் பரந்த வலைப்பின்னலோடு இணைத்து பயன்படுத்தி வருகிறது. சிலி நாட்டின் பொருளாதாரம் உலக சந்தைக்கான பண்ட ஏற்றுமதியை பெரிதும் சார்ந்து கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஏற்றுமதி பொருளாதாரத்தின் முதன்மை இயக்கு இயந்திரமாக சுரங்கத் தொழிலே செயலாற்றுகிறது. சிலி உலகின் முன்னணி தாமிர உற்பத்தியாளராகும். இது உலகளாவிய உற்பத்தியில் 1/3 அதிகமாக பங்களிக்கிறது. அரசுக்கு சொந்தமான கோடெல்கோ நிறுவனம் தாமிரத்தை வெட்டியெடுப்பதில் நாட்டின் முன்னணியில் உள்ளது. இது நாட்டின் ஏற்றுமதி வருவாயில் பெரும் பகுதியை கொண்டு வருகிறது. ஒரு முக்கிய பண்ட ஆதாரமாக வேகமாக வளர்ந்து வரும் சிலி உலகின் 2வது பெரிய லித்தியம் இருப்பை கொண்டுள்ளது மற்றும் உலகளாவிய மின்சார வாகனம் மற்றும் மின்கல உற்பத்திக்கு இன்றியமையாதது. விவசாயம், மீன்வளம் மற்றும் வனவியல் அதன் அதிக வளமான மத்திய பள்ளத்தாக்கு மற்றும் தனித்துவமான மத்திய தரைக்கடல் காலநிலை காரணமாக சிலி உலகளவில் முதல் 15 உணவு ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் ஒன்றாகவும் திகழ்கிறது. சிலியின் புவியியல் அமைப்பு மிகவும் சவாலானது. நிலப்பரப்பு முழுவதும் பரவியுள்ள ஆண்டிஸ் மலைத்தொடர்கள் மற்றும் நாட்டின் தெற்கு பகுதியில் காணப்படும் பிரம்மாண்டமான பனிப்பாறைகள், தீவு கூட்டங்கள் காரணமாக சிலி மக்கள் தங்கள் சொந்த நாட்டின் வடக்கில் இருந்து தெற்கு பகுதிக்கு உள்நாட்டு எல்லை வழியாக மட்டுமே பயணிப்பது மிகவும் கடினம். இதனால் போக்குவரத்து தேவைகளுக்காக சிலி மக்கள் பெரும்பாலும் அண்டை நாடான ஆர்ஜென்டினாவின் சாலைகளையே தங்கள் தெருக்களைப் போல பயன்படுத்தி பயணிக்கின்றனர். இந்த எல்லை கடந்த போக்குவரத்து யதார்த்தம் சிலியை தன் அண்டை நாடுகளுடன் எப்போதும் இணக்கமான புவி அரசியல் நட்புறவை பேண வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கியுள்ளது. விண்வெளி மற்றும் வானியல் ஆராய்ச்சிக்காக உலகின் மிகத் துல்லியமான விண்வெளி நோக்கீடுகளை பெற உலக விஞ்ஞானிகள் தேர்வு செய்யும் முதன்மை நாடு சிலியாகும்.
இங்குள்ள அடகாமா பாலைவனத்தில் தங்களது அதிநவீன தொலைநோக்கி கருவிகளை நிறுவி விஞ்ஞானிகள் வருடத்தில் 300 நாட்களுக்கு மேலாக இரவு பகலாக தொடர் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு முக்கிய காரணங்களாக இங்கு வானம் எப்போதும் மிக தெளிவாக காட்சியளிப்பதை குறிப்பிடலாம். இந்த தேசத்தில் அமைந்துள்ள சுமார் 5000 கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை, பசிபிக் பெருங்கடலில் இருந்து வீசும் வறண்ட காற்று மற்றும் அண்டவெளியை மிக நெருக்கமாக காண உதவும் உயர்ந்த அண்டிஸ் மலைத்தொடர்கள் ஆகியவையே இத்தகைய வான்வழி ஆராய்ச்சிகளை துல்லியமாக மேற்கொள்வதற்குரிய ஏதுவான இயற்கை சூழலை உருவாக்கி கொடுத்துள்ளன. இதன் காரணமாகவே சிலியின் ஒவ்வொரு வீட்டின் கூரையிலும் ஒரு தொலைநோக்கி இருக்கிறது என்று சிலி நாட்டு மக்கள் தங்கள் வானியல் வளத்தை பெருமையாகவும் சிலேடையாகவும் கூறுவதுண்டு. வானை நேசிக்கும் இந்த தேசம் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை மட்டுமல்லாது மனித மனங்களின் உணர்வுகளையும் ஆழமாக வாசித்துள்ளதால் உலக புகழ்பெற்ற பல கவிஞர்களையும் உருவாக்கியுள்ளது. உலக அளவில் தடம் பதித்த புகழ்பெற்ற முற்போக்கு இலக்கிய சிலி கவிஞர்கள். பாப்லோ நெருடா உலகின் தலைசிறந்த கவிஞர்களில் ஒருவராக பரவலாக கருதப்படும் இவருக்கு 1971 இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. காதல் கவிதைகள், இடதுசாரி அரசியல் பிரகடனங்கள் மற்றும் வரலாற்று பேரிலக்கியங்கள் அடங்கிய இவரது படைப்புகள் உலகெங்கிலும் உன்னத இடத்தை பெற்றுள்ளன. கேப்ரியலா மிஸ்ட்ரெல் ஒரு முக்கிய கல்வியாளரும் கவிஞருமான இவர் இலக்கியத்துக்கான நோபல் பரிசை பெற்ற முதல் லத்தீன் அமெரிக்க எழுத்தாளர் ஆவார். அவர் 1945 இப்பரிசை வென்றார். விசென்டே ஹைடோப்ரோ அவான்கார்ட் இயக்கத்தின் ஒரு முக்கிய ஆளுமை மற்றும் படைப்புவாதம் எனப்படும் கவிதை இலக்கியத்தை உருவாக்கியவர். பாப்லோ டி ரோகா தனது காவியப்பாணி மற்றும் ஹைடோப்ரோ நெருடாவுடனான தீவிர போட்டிகளுக்காக அறியப்பட்ட இவர் சிலி கவிதையின் மற்றொரு முக்கிய ஆளுமையாவார். இந்த நால்வரும் பெரும்பாலும் சிலி கவிதையின் 4 மாபெரும் ஆளுமைகள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். சிலி நாட்டு இலக்கியத்தின் மிகச்சிறந்த கவிஞரான பாப்லோ நெருடா எழுதிய பறவை என்ற கவிதையில் இடம்பெற்றுள்ள வரிகள்தான் நெருப்பில் இருந்து உயிர்த்தெழும் ஒரு கற்பனை பறவையான ஃபீனிக்ஸ் பறவையின் குணத்தை உணர்த்துவதாக அமைந்திருக்கின்றன. அவரது புகழ்பெற்ற கவிதை வரிகளின் தமிழாக்கம் பூந்தாதுவில் இருந்து நடனமாடி எழும் நெருப்பில் இருக்கும் சிறிய பறவையின் ஒளிரும் சிறு நீர்த்துளி. நெருடா இயற்கையை வர்ணிக்கும்போது ஒரு பறவை தனது சாம்பலில் இருந்தும் அழகாக உயிர்த்தெழும் விதத்தை இவ்வாறான படிமங்கள் மூலம் விவரித்துள்ளார். இந்த கவி வரிகள் சாம்பலில் இருந்து மீண்டெழுந்து போராடும் போர்க்குணத்தை விவரிப்பதாக அமைந்திருக்கிறது. உலகெங்கும் ஒடுக்கப்படும் மக்கள் தமது உரிமைக்காக போராடும் மக்களின் போர்க்குணம் பற்றி கூறும் உவமையாக இந்த கவி வரிகள் மிகவும் பரவலாக பாவிக்கப்படுகிறது. சிலி நாட்டில் பல வகையான அபூர்வ மற்றும் விசித்திரமான உயிரினங்கள் வாழ்கின்றன. அந்த நாட்டின் தனித்துவமான புவியியல் அமைப்பே இதற்கு முக்கிய காரணமாகும். அவை மொனிட்டோ டெல்மோன்டே இது ஒரு வாழும் புதை படிவம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் சிறப்பு எலி போன்ற தோற்றம் கொண்ட இது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய மார்சுபியல் பையுடைய விலங்கு இனத்தை சேர்ந்தது. இதன் தனித்துவம் குளிர்காலத்தில் இது குளிர்கால உறக்கத்துக்கு செல்லும் போது இதன் இதய துடிப்பு நிமிடத்துக்கு 2 முறை மட்டுமே துடிக்கும். ஓரளவுக்கு குளிர்காலத்தில் இறந்து வெயில் காலத்தில் உயிர்த்தெழும் உயிரினமாக அறியப்படுகிறது. புடுமான் இதுவே உலகின் மிகச்சிறிய மான் இனமாகும். வெறும் 30 முதல் 40 சென்டிமீட்டர் உயரமும் 6 முதல் 13 கிலோ எடையும் மட்டுமே கொண்டது. சிலியின் தெற்கு பகுதியில் உள்ள அடர்ந்த காடுகளில் மிக ரகசியமாக வாழ்கின்றன. ஆண்டியன் கொண்டோர் உலகின் மிகப்பெரிய பறக்கும் பறவைகளில் இதுவும் ஒன்றாகும். இதன் இறக்கைகளின் விரிவளவு சுமார் 3.3 மீட்டர் வரை இருக்கும். ஆண்டிஸ் மலைச் சிகரங்களில் வாழும் இப்பறவை சிலி நாட்டின் தேசிய சின்னமாக விளங்குகிறது. குவானகோ இது ஒட்டகத்தின் குடும்பத்தைச் சேர்ந்த திமில் இல்லாத விசித்திர விலங்காகும். லாமா விலங்கின் காட்டு வழி தோன்றலான இது படகோனியா புல்வெளிகளில் கூட்டமாக வாழ்கிறது. கடுமையான வறட்சியையும் குளிரையும் தாங்கும் திறன் பெற்றது. டார்வின்ஸ் ஃபாக்ஸ் உலகின் மிக அரிதான மற்றும் அழிந்து வரும் நரி இனங்களில் இதுவும் ஒன்று. 1834 ஆண்டில் பிரபல அறிவியல் அறிஞர் சார்ல்ஸ் டார்வினால் சிலியின் சிலோ தீவில் முதன்முறையில் கண்டறியப்பட்டது. சாதாரண நரிகளை விட அளவில் மிகச்சிறியது மற்றும் அடர் சாம்பல் நிறம் கொண்டது. கோட்கோட் அல்லது குயினா பூனை அமெரிக்க கண்டத்திலேயே வாழும் மிகச்சிறிய காட்டுப்பூனை இதுவாகும்.
பெரிய கண்கள் மற்றும் புள்ளி அமைப்பைக் கொண்ட உடல் அமைப்புடையது. மரங்களில் ஏறுவதில் மிகவும் வல்லது. சிலி நாட்டு கடல் நாய் மற்றும் டால்பின்கள். சிலியின் பசிபிக் கடற்கரையில் உலகின் மிகச்சிறிய கடல் பாலூட்டியான கடல் நீர்நாய் வாழ்கிறது. மேலும் இங்கு மட்டும் காணப்படும் சிலியன் டால்பின் எனப்படும் அபூர்வ டால்பின் வகைகளும் இங்குள்ளன. இந்த அரிய வகை உயிரினங்கள் உலகின் வேறு பாகங்கள் எங்கும் காண முடியாத அரிய இனங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. கூர்ப்பு கோட்பாட்டு தந்தைக்கும் சிலி நாட்டுக்குமான தொடர்புகள் பற்றி பேசாது கடந்து போதல் சிலியின் முழுமையான வரலாற்றை பதிவு செய்ததாக அமையாது என்பதால் அது பற்றிய சில விடயங்கள். கூர்ப்பு கோட்பாட்டின் தந்தை என்று அறியப்படும் டார்வினின் பல அரிய கண்டுபிடிப்புகளுக்கான தளமாக சிலி விளங்கியது என்பது விஞ்ஞான வரலாற்றின் ஒரு முக்கிய விடயமாகும். சார்லஸ் டார்வின் 1832 முதல் 1835 வரை HMS பீகிள் கப்பலில் மேற்கொண்ட பயணத்தின் போது சிலி நாட்டில் பல மாதங்கள் தங்கி ஆய்வு செய்தார். புவியியல் மாற்றங்கள், சுனாமி, எரிமலை வெடிப்பு மற்றும் பல புதிய உயிரினங்களை அவர் இங்குதான் முதலில் ஆவணப்படுத்தினார். சிலோ தீவு. 1834 ஜூன் மாதம் சிலோ தீவை அடைந்த டார்வின் அங்கு அடர்ந்த காடுகளையும் மழை நிறைந்த சூழலையும் ஆராய்ந்தார். இங்குதான் அவர் டார்வின் தவளை எனப்படும் அரிய வகை தவளையை கண்டுபிடித்து ஆவணப்படுத்தினார். 1835 பிப்ரவரியில் வால்டிவியா பகுதியில் தங்கியிருந்த போது டார்வின் ஒரு பயங்கரமான நிலநடுக்கத்தை நேரில் சந்தித்தார். கடலோர பகுதிகள் மேலெழும்பியதையும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட புவியியல் மாற்றங்களையும் ஆய்வு செய்து தனது முதல் ஆய்வுக் கட்டுரையை எழுதினார். சிலியின் வால்பரைசோ பகுதியில் இருந்து ஆண்டிஸ் மலைகளுக்கு பலமுறை குதிரை பயணம் மேற்கொண்டார். கடல் மட்டத்தில் இருந்து 4000 மீட்டர் உயரத்தில் உள்ள மலைகளில் கடல்வாழ் உயிரினங்களின் படிமங்களை கண்டறிந்தார். இது பூமியின் நிலப்பரப்பு நீண்ட காலத்தில் எப்படி மாறியது என்பதை அறிய அவருக்கு உதவியது. டார்வின் சிலியில் சேகரித்த பாறைகள், புதை படிவங்கள் மற்றும் விலங்கினங்கள் பற்றிய குறிப்புகள்தான் பின்னாளில் பரிணாமக் கொள்கையை உருவாக்குவதற்கான அடிப்படை ஆதாரங்களாக அமைந்தன என்பது இங்கு முக்கியமாகிறது. ஈஸ்டர் தீவு. சிலியில் இருந்து அதிக தூரத்தில் உள்ள தீவு. சிலி நாட்டின் பிரதான நிலப்பரப்பில் இருந்து மிக அதிக தூரத்தில் அமைந்துள்ளது ஈஸ்டர் தீவு. உள்ளூர் மொழியில் இது ரப்பா நூய் என்று அழைக்கப்படுகிறது. இத்தீவு பசிபிக் பெருங்கடலின் நடுவே சிலியின் கடற்கரையில் இருந்து சுமார் 3500 முதல் 3700 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது உலகின் மிக தொலைதூரத்தில் உள்ள மனிதர்கள் வாழும் தீவுகளில் ஒன்றாகும். சிலியின் தலைநகரான சாண்டியாகோவில் இருந்து இங்கு செல்ல விமானத்தில் சுமார் 5 மணி நேரமாகும். இங்குதான் பழங்கால பாலினேசிய மக்கள் எரிமலை சாம்பல் பாறைகளை கொண்டு செதுக்கிய பிரம்மாண்டமான மோவாய் எனப்படும் மனித முக அமைப்பை கொண்ட மோவாய் சிலைகள் உள்ளன. இக்கற்சிலைகளால் இத்தீவு உலக புகழ் பெற்றது. உலகின் மிக அதிகமான தேடல்களின் அடிப்படையில் சர்வதேச பயணிகள் ஆவலோடு சென்று வரும் முதன்மை சுற்றுலா தலங்களில் ஒன்றாக சிலி அறியப்படுகிறது. சிலியின் கடல்சார் எல்லைக்குள் மனிதர்கள் வாழாத சிறிய தீவான சலாசி கோமெஸ் அமைந்துள்ளது. இது சிலியின் பிரதான நிலப்பரப்பில் இருந்து பசிபிக் பெருங்கடலில் சுமார் 3220 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. எனினும் பரப்பளவிலும் வரலாற்று முக்கியத்துவத்திலும் உலக பயணிகளை ஈர்ப்பதிலும் ஈஸ்டர் தீவே சிலியின் முதன்மையான கடல்சார் தீவாக திகழ்கிறது. 2026 மார்ச் மாதம் சிலியின் இடதுசாரி அரசாங்கம் வலதுசாரிகளிடம் தேர்தலின் அண்மையில் தோற்றுப்போனதற்கான காரணங்கள் இலங்கைக்கும் பல வகையில் முன்னெச்சரிக்கையான பாடங்களாக அமையலாம் என்பதால் அது பற்றி சற்று விரிவான பார்வையை இங்கு முன்வைக்கின்றேன். இடதுசாரி அரசு இந்த தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கான முக்கிய காரணங்களாக தேர்தல் பிரசாரத்தில் வலதுசாரி வேட்பாளர் முன்வைத்த விடயங்களும் இதற்கான தீர்வுகளில் மக்களுக்கு அதிக ஈர்ப்பு ஏற்பட்டதை என்பதை புறந்தள்ள முடியாது. கேப்ரியல் போரிக் ஆட்சி காலத்தில் சிலியில் வன்முறை குற்றங்கள், கடத்தல்கள் மற்றும் கொலை குற்றங்கள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கணிசமாக அதிகரித்தன. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் போரிக் அரசு மெத்தனமாக இருப்பதாக மக்கள் கருதினர். இராணுவத்தை பயன்படுத்தி குற்றங்களை ஒடுக்குவேன் என்று உறுதியளித்த வலதுசாரி வேட்பாளர் காஸ்டின் தீவிர பிரச்சாரத்தை மக்கள் ஆதரிக்க தொடங்கினர். கட்டுப்பாடற்ற குடியேற்ற பிரச்சினை. சிலியின் வடக்கு எல்லை வழியாக சட்டவிரோதமாக நுழைந்த குடியேறிகளின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்தது. இதனால் நாட்டின் வளங்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுவதாக பரவலான அதிருப்தி எழுந்தது.
எல்லையை மூடி சட்டவிரோத குடியேறிகளை பெருமளவில் நாட்டை விட்டு வெளியேற்றுவேன் என்ற காஸ்டின் வாக்குறுதி வாக்காளர்களை கவர்ந்தது. பொருளாதார தேக்கம் மற்றும் பணவீக்கம். இடதுசாரி ஆட்சியில் சிலியின் பொருளாதார வளர்ச்சி மிகவும் மந்தமடைந்தது. போரிக் அரசு கொண்டுவர முயன்ற வரி சீர்திருத்தங்கள் தோல்வியடைந்ததால் வணிகர்களின் நம்பிக்கை குறைந்து முதலீடுகள் முடங்கின. இதனால் ஏற்பட்ட வேலைவாய்ப்பின்மை மற்றும் வாழ்க்கைச் செலவு அதிகரிப்பு நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களை அரசுக்கு எதிராக திருப்பியது. புதிய அரசியலமைப்பு முயற்சிகளின் தோல்வி. 2019-20களில் மக்கள் போராட்டங்களுக்கு பிறகு சிலியின் பழைய அரசியலமைப்பை மாற்றி புதிய முற்போக்கான அரசியலமைப்பை உருவாக்க இடதுசாரி அரசு முயன்றது. ஆனால் இடதுசாரிகளால் வரைவு செய்யப்பட்ட புதிய அரசியலமைப்பு சட்டம் மிகவும் தீவிரமான இடதுசாரி போக்குடன் இருப்பதாக கூறி 2022 மற்றும் 2023 ஆகிய ஆண்டுகளில் நடந்த மக்கள் பொது வாக்கெடுப்புகளில் அது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டது. இந்த தொடர் தோல்விகள் போரிக் அரசின் அரசியல் செல்வாக்கை பெருமளவு சரித்தன. ஊழல் புகார்களும் உட்கட்சி பூசல்களும். போரிக் தலைமையிலான இடதுசாரி கூட்டணியைச் சேர்ந்த சில முக்கிய புள்ளிகள் மீது ஊழல் புகார்கள் எழுந்தன. இது மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த இடதுசாரிகளின் நம்பகத்தன்மையை கெடுத்தது. மேலும் தீவிர இடதுசாரி மற்றும் மிதவாத இடதுசாரி பிரிவுகளுக்கு இடையே நிலவிய உட்கட்சி முரண்பாடுகளால் அரசால் முக்கிய சட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாமற் போனது. சுருக்கமாக கூறேன், மக்களின் அடிப்படை தேவைகளான பாதுகாப்பு, பொருளாதார நிலைப்புத்தன்மை மற்றும் எல்லை கட்டுப்பாடு ஆகியவற்றை உறுதி செய்வதில் தற்போதைய இடதுசாரி அரசு தவறியதால் வாக்காளர்கள் தீவிர வலதுசாரி மாற்றத்தை நோக்கி நகர்ந்தனர் என்ற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுகிறது. எனினும் எல்லா மக்களுக்குமான சமத்துவமான அரசை நிறுவுவதற்கு கடந்த 50 ஆண்டு காலமாக வேரூன்றியிருந்த பழைய அரசு இயந்திரமும் அதிகார வர்க்கமும் ஒத்துழைக்க மறுத்ததே இதன் பின்னணியிலுள்ள முக்கிய காரணமாகும். அமெரிக்க ஆதரவு பொம்மை அரசுகளின் ஆட்சி காலங்களில் உருவான அதே மோசமான அதிகார வர்க்கத்தை கொண்ட புதிய இடதுசாரி அரசு தனது நிர்வாகத்தை தொடங்க வேண்டிய கட்டாய சூழல் இருந்தது. இதில் இருந்து மீண்டு மக்களுக்கான ஒரு புதிய நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி வீழ்ந்து விடாமல் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு 5 ஆண்டுகால ஆட்சி என்பது எந்தவொரு இடதுசாரி அரசாங்கத்துக்கும் போதுமானதாக இருக்கவில்லை. இந்த அரசியல் போக்கு தசாப்த காலங்களாக வேரூன்றியிருந்த ஊழல் மலிந்த பழைய அரசியல் அமைப்பில் இருந்து ஒரு புதிய முற்போக்கு மாற்றத்தை நோக்கி நகரும் இலங்கையின் தற்போதைய அரசியல், சமூக, பொருளாதார யதார்த்தங்களுடன் மிக நெருக்கமாக ஒத்துப்போகிறது. பொருளாதார நெருக்கடிக்கு பிந்திய இலங்கையின் தற்போதைய புதிய அரசியல் சூழலிலும் பல தசாப்தங்களாக பழகிப்போன பழைய அதிகாரத்துவ கட்டமைப்பும் சர்வதேச நிதியங்களின் அழுத்தங்களும் புதிய சீர்திருத்தங்களுக்கு மறைமுக முட்டுக்கட்டைகளாக மாறக்கூடும். எனவே இத்தகைய கட்டமைப்பு ரீதியான நிர்வாக முடக்கங்களையும் அதிகார வர்க்கத்தின் செயலற்ற தன்மைகளையும் சிலி நாடு தனது நீண்ட வரலாற்று பயணத்தில் எவ்வாறு எதிர்கொண்டது, குறிப்பாக மக்கள் திரள் போராட்டங்கள் மற்றும் புதிய அரசியலமைப்பு சீர்திருத்த முயற்சிகள் மூலம் எவ்வாறு எதிர்வினையாற்றியது என்பதை நாமும் மிக முக்கியமான பாடங்களாக கொள்ள வேண்டும். நவதாராளவாத பொருளாதார பொறிகளில் இருந்து விடுபட்டு உள்நாட்டு இறையாண்மையையும் நிறுவன ரீதியான சீர்திருத்தங்களையும் ஒரே நேரத்தில் முன்னெடுத்து நமது தேசத்தை எவ்வாறு மீள கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்கான சர்வதேச படிப்பினையை சிலியின் சமகால அரசியல் நமக்கு கற்றுத்தருகிறது. நன்றி.